ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் என்ன பார்க்க போகிறேன் சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, சூப்பராக பட்டர் கேக் செய்ய போகிறேன். 1 கிலோவில் செய்ய போகிறேன் நண்பர்களே. 1 கிலோ பட்டர், 1 கிலோ சீனி, 1 கிலோ மா போட்டு செய்ய போகிறேன். ஏன்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு எங்களோட வேளாங்கண்ணி அம்மாட திருவிழா. நான் வேளாங்கண்ணி மாதாட பர்த்டேக்கு கேக் செய்து கொடுக்கணும் இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் ஓர்டரால் செய்ய முடியாமல் போயிட்டு, அதை நாளைக்கு மாதாட திருவிழா தானே, அப்போ காலையில் பூச முடிய நான் கேக் செஞ்சு எந்த கையாலேயே கேக் செஞ்சு துண்டாக வெட்டி நல்ல வடிவாக கட்டி எல்லாருக்கும் கொண்டு கொடுக்க போகிறேன் நண்பர்களே. அதுதான் செய்ய போகிறேன். அதுக்காக தான் இப்போ சூப்பராக கேக் செய்ய போகிறோம். அதை நான் உங்களுக்கு வீடியோவாகவும் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள் சரியா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸ், கூலி சம்பல், மாசிச்சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டம்மா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வாங்க சூப்பரான சுவையான பஞ்சு போல் பட்டர் கேக் செய்யலாம். இப்போ கேக்குக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்தாச்சு நண்பர்களே. முட்டை எடுத்துருக்கிறேன், சீனி எடுத்துருக்கிறேன், இல்லை பட்டர் திருப்பியும் குழம்பு பட்டர் எடுத்துருக்கிறேன். அது அங்கர் பால் பவுடர். இது பட்டர் பார்த்திங்கன்னா 1 கிலோ முட்டை, 20 முட்டை எடுத்துருக்கிறேன். 1 கிலோ சீனி எடுத்துருக்கேன். இங்கெல்லாம் கஜு, ப்ளம்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு தேவையான அளவு தான். அதுக்கு பிறகு பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ், இங்கெல்லாம் மா 1 கிலோ எடுத்துருக்கிறேன். வாங்க செய்யலாம். இப்போ முதல் நாங்கள் இந்த மாவை அரிச்செடுப்போம். மாவையும் பேக்கிங் பவுடரையும் ஒன்றா சேர்த்து அரிச்செடுப்போம். இது நான் ஹீல்ஸில் வாங்கின இந்த மாவில் தான் நான் செய்வேன். அதால் தான் நான் இது ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். பாருங்க, இந்த மாதிரி முதல் மாவை அரிப்பேன். காற்று பார்த்தீங்களா பறக்குது. ஜூட் இந்த பேக்கிங் பவுடர் ஓப்பன் பண்ணுங்க. திறந்து தாங்க மூடிய. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அரிச்சாச்சு மாவை. பார்த்தீங்களா, அரிச்சு எடுக்கிறது எப்போவுமே நல்ல. இதில் என்ன இருக்குது, ஏதோ இருக்குது தூசி மாதிரி இருக்குதுங்களா, அதால் அரிச்சு எடுக்கணும். இனி இதுக்கு பேக்கிங் பவுடர். இங்கே பாருங்க, ஜூட்டு துறக்கிறாரு இவ்வளோ நேரம். இல்லை இந்த மூடியெல்லாம் அப்படி எடுக்கலாம். இது இல்லை இவ்வளோ தான் வரும். பார்த்தீங்களா, புது பாக்ஸ் நண்பர்கள் இவ்வளோ தான் வரும். பேக்கிங் பவுடர் 1 2 3 4 5 6. நீங்கள் கொஞ்சமாக 250 செய்கிறேன்டா 2 டேபிள் ஸ்பூன் போடலாம். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்களே, பாருங்கள் சரியா? இதே இப்படி அரிச்சிட்டு திருப்பியும் ஒருக்கா எல்லாத்தையும் இப்படி கலந்து ஒருக்கா அரிச்சு விடுவோம். அப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். இந்த மாதிரி இப்போ மாவு எல்லாத்தையும் அரிச்சாச்சு. இனி ஒருக்கா பார்த்திங்களா எல்லாம் கலந்து விட்டாச்சு அரிச்சு போட்டு. ட்ரேக்கு ஆயில் பேப்பர் விரிக்கையில் இது நான் கேக் செய்தோன்னு இருக்கும்போதே ஜூட் போட்டு தருவேன் ஆயில் பேப்பர். ஏன்னா இந்த ட்ரேயில் தான் வச்சு பேக் பண்ண போகிறேன். இப்போ மாவை இங்கால வச்சுட்டு கொண்டு வரீங்களா, பேப்பரை மூடி விடுவோம். இப்போ நாங்கள் கேக் அடிக்க வலிக்கிடுவோமா. இங்கே பாருங்க, இது பட்டர் அஸ்டா பட்டராக எடுத்துருக்கேன். ஜூட்டு தாங்க, ஜூட்டு இதுக்கு தான் வச்சுருக்கேன். என்ன ஜூட்டு சிம்பிள் வேலை. வாவ், எண்ணெயில் பிரட்டி விட்டுறாங்க. பட்டர் அஸ்டா பட்டர் சேப்பா நல்லா இறங்கி இருக்கு கூழ். ஆனாலும் பெரிய பட்டருக்கு இந்த சின்ன அந்த ஸ்பெஷலாக வைத்தாங்க. இது கஷ்டமாக இருக்கும்டா எடுக்கிறது தெரியுமா? அந்த வதியா பார்த்தீங்களா, நல்ல பாக்ஸ். இந்த பாக்ஸ் என்ன தங்கச்சி இந்த பூல் பேண்டுகளை போட்டு வைக்கலாம் வச்சுட்டு. என்ன நண்பர்களே பார்த்தீங்களா, நல்ல பாக்ஸ். ஏன் வீசோன்னு தங்கச்சியில் பூல் பேண்டுகள் அவளுக்கு தலைமுடி கட்டேக்கில் நண்பர்களே. நான் பூல் பேண்டுக்கு தேடி ஓடணும். அதால் இதில் போட்டு வைக்கலாம் கழுவிட்டு. இங்கே பார்த்தீங்களா சீனி. நான் ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறேன்னா சேர்க்கலாம். நோ, நான் செய்யவே மாட்டேன் கடைசி வந்தால். இப்போ நாங்கள் இதை பீட் பண்ணி எடுப்போமா.
இப்போ இந்த பட்டரையும் சீனியையும் நல்லா பீட் பண்ணி எடுப்போம். பட்டர் சீனியெல்லாம் நல்லா வெள்ளை கலராக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுப்போம். இது நல்லா கூழ் இறங்கிட்டு தான் பட்டர், ஆனால் அந்த பாக்ஸோடு இருந்ததால் அப்படியே இருக்குது. கேக் செய்ய முதலே பட்டர் எடுத்து வெளியில் வச்சுருவோம். நான் இந்த பக்கம் தான் இப்படி பீட் பண்ண போகிறேன்பா. கேக் அடித்து முடிய மட்டும் நாங்கள் எந்த பக்கத்தால் பீட் பண்ணுறோமோ அந்த பக்கத்தாலாம் பீட் பண்ணியே கொண்டே இருக்கணும். இப்படி பீட் பண்ணி போட்டு இது இப்படி எடுக்கக்கூடாது, இப்படியே பீட் பண்ணி முடிக்கணும் கடைசி மட்டும். இப்போ பாருங்க நண்பர்களே, பட்டர் நல்ல வெள்ளை கலராக வருது. இனி வந்து நான் முட்டையை சேர்க்க போகிறேன். இப்படி நாங்கள் இப்படியே பீட் பண்ணி கொண்டு இந்த பக்கமே முட்டையை ஒன்றாதான் பீட் பண்ணி எடுக்கணும். என்ன மூடு மூடி வச்சுக்க. இப்படி பார்த்து தான் நாங்கள் பீட் பண்ண என்னெண்டா அதில் ஊற்றணும். ஏண்டா சிலருக்கு கெட்டு போன முட்டையும் வரும். இங்கே பார்த்தீங்களா, நல்லதா நல்ல முட்டை, இந்த வெடுக்கு கூடின முட்டை மாதிரி. இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரு சின்ன முட்டை கோதொன்று இருந்து எடுத்து நாங்கள் இங்கே பார்த்தீங்களா, முட்டை ஒன்றா பார்த்து தான் விடணும். ஒவ்வொரு முட்டைக்கும் ஒவ்வொரு நிமிஷம் பீட் பண்ணி எடுக்கணும். இது 2வது முட்டை, இதே முடைச்சி வைப்பேன். இங்கே பார்த்தீங்களா, சரியில்லை இந்த முட்டை, அது தப்பு. இதை நான் அதுக்கு ஊற்றி இருந்தால் யோசிச்சு பாருங்க. ஓ, மற்ற முட்டை இன்னொரு முட்டை பாக்ஸ் இருக்குது, அதில் முட்டை எடுத்துகிட்டு வரேன்னா. பார்த்தீங்களா நண்பர்களே, இனிமேல் நீங்கள் முட்டை சேர்க்குறேன்னா இதே மாதிரி பார்த்து செக் பண்ணியே போடுங்க. ஒரு முட்டையை அப்படி எடுத்து பார்த்தே சேருங்க, சரியா? இது 2வது முட்டை, என்ன இது 3வது முட்டை. ஆனால் ஒரு அந்த உள்ளுக்கு அந்த வெடுக்கு கூடின மாதிரி தான் இருக்கு, என்ன ஆனால் நல்ல முட்டை. இது 3வது, இது 4வது முட்டை. இதான் முட்டை பார்த்தீங்களா. இது 5வது. ஒன்றா உடைச்சி நாங்கள் பார்ப்போமா, பார்த்து சேர்ப்போம். முட்டை இது 6வது. இது 7வது முட்டை. 8, இது 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 முட்டை. எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. இனி வந்து பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்ப்போம். மங்கர் பால் பவுடர். இது வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இது சேர்த்து பீட் பண்ணுறேன். பால் பவுடர் நல்லா கரையிற அளவுக்கு ஒரு நிமிஷம் பீட் பண்ணி விடணும். கரையிறம் பீட் பண்ணக்கூடாது. இனி வந்து வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன் நண்பர்களே. வந்துட்டிங்களா முடியும்? இப்போ எனக்கு தோதோளும் சாப்பிட்டு கரண்டி தாங்க, சின்ன கரண்டி எப்படி இங்கே விழுந்துடும். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8. சரியாக 1 கிலோவுக்கு வருது போல் இந்த போத்தல். பார்த்தீங்களா நண்பர்களே? இப்போ 1 நிமிஷம் பீட் பண்ணி எடுப்பான். இனி சேர்க்க போகிறேன். நிப்பாட்டுங்க வா, பார்த்து உடனே தூக்கினா அப்படியே பறக்கம். பார்த்தீங்களா, நல்லா சீனி எல்லாம் இந்த மாதிரி கரையணும். இனி மாவை சேர்க்க போகிறேன். அந்த கரண்டி எடுங்க. ஒரேடியாக சேர்க்காம முதல் கொஞ்சம் பீட் பண்ண வேணாம் பாருங்க.
சேர்த்துட்டு ஒருக்கா ஸ்பெச்சுலாவால் இப்படி கலந்து விட்டுட்டு அப்போ பறக்காது. அதால் தான் வடிவாக இந்த மாதிரி கலக்கணும். இப்போ மிச்சம் இருக்கிற மாவையும் சேர்ப்பேன். இனி திருப்பி ஒருக்கா அப்படி கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நான் ஸ்பெச்சுலாவால் கலந்து விட்டுட்டு தான் நான் பீட்டர் போடுவேன். இல்லைண்டா பறக்கும் மாவெல்லாம் மூஞ்சியில். அதால் தானே பார்த்தீங்களா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கலப்பட்டுரும். என்ன இப்படி சிரிக்கிறீங்க? என்ன செய்கிறது? இனி ஒரு 3 நிமிஷம் பீட் பண்ணி எடுப்போம். கன நேரம் பீட் பண்ணக்கூடாது. அவருக்கு ஒரு வேலையா டக்குன்னு பார்த்துட்டு ஓடி வர்றாரு. பாருங்க நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா சூப்பராக வந்துட்டு. இனி கொஞ்சமாக காஜு எது நான் மேலாலையும் போடுவேன். அதுக்கு பிறகு ப்ளம்ஸ் நல்ல மனசார போட்டிருப்போம். இப்போ ரெடி ஆகிட்டு என்னங்க ரேக் ஊற்ற வேண்டியதான். அதுங்களா இந்த மாதிரி இருக்கணும். இப்படி மடிஞ்சு விழுவணும். இப்படி நாங்கள் ஊற்றும் போது இங்கே பாருங்க, இப்படி மடிஞ்சு விழுவணும். அப்போ தான் எங்களோட கேக்மா சரியான பதத்தில் வந்திருக்குன்ற அர்த்தம். சரியான நண்பர்களே, இப்போ பாருங்க எல்லாம் ரெடி. இனி பேக் பண்ண வேண்டியதான். பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும். எங்கட கேக்மா அப்படி ஊற்றேக்க இப்படி மடிஞ்சு விழுந்தால் தான் சரியாக வந்திருக்குன்ற அர்த்தம். பார்ப்போம். இந்த ட்ரேக் ஊற்றிட்டு காணாட்டிக்கு அந்த ரேக் ஊற்றுவோம். கூட வரும் காணுமா? அந்த இடம் இருக்கு. பார்ப்போம், ஒரு பார்த்துட்டு ஊற்றுவோம். என்ன உயரம் இருக்கு. கேக் உயரமாக வந்துடும். அதனால் அதில் ஊற்றுவோமே நம்ம மிச்சத்தை. ஃபுல்லாக ஊற்றலாமல் சின்ன அவனை வச்சு பெருசாயிரும். சின்ன அவனில் அதை வச்சு விடுவோம். இதில் ஊற்றினது இதில் இருக்கிறதுல இந்த கேக் மாவில் கொஞ்சம் தொட்டு இப்படி ஒட்டிடும். இல்லை கேக் அணியமாக போட அவர் கொஞ்சம் தானே. இங்கே வேறு இதில் எந்த பற்றியா இல்லாட்டிக்கு இது விழுந்துருமடா அப்படி. இனி மிச்சத்தை இதில் ஊற்றுவோம். காணுமான்றே காணுமே. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் இதுக்கு மூத்தியாச்சு. இப்போ இந்த டிக்குச்சாலும் இருக்கா இந்த மாதிரி இப்படி எடுத்துடுவோம். எடுத்துட்டு ஒருக்கா தட்டி விடுவோம். அப்போ இந்த சரிசமன உள்ளுக்கு அந்த யார் அதுகள் இருந்தால் என்ன எல்லாம் சரியாக வந்துடும். அதே மாதிரி இங்கே இது பொங்குவரியா டிசைனும் போடலாம். அந்த அம்மா மாபிள் கேக்குக்கெல்லாம் போட்டேன் அந்த மாதிரி. இதையும் இப்படி தட்டி விடுவோம். இங்கே பாருங்க கொஞ்சம் காஜு வச்சுருக்கேன். இதில் என் மகன் அரைவாசி சாப்பிட முடிச்சிட்டாரு. என்ன இவ்வளோ தான் இருக்குது. வேளால் இப்படி தூவி விடுவோம் இருக்கிறத. அதே மாதிரி இருக்கு. இதெல்லாம் தூளுவலை என்ன ப்ளம்ஸ் தேவையில்லை நம்ம இல்லை. இது பாருங்க நண்பர்களே, இப்படி வலிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். இப்படி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா நண்பர்களே? நல்லா இருக்கும் தெரியுமா? முந்தியெல்லாம் அப்படி கேக் அடிச்சோன்னே ட்ரேயில் ஊற்றி பேக்கரி கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி அந்த தாச்சியல் அதெல்லாம் நீ வச்சு அடிப்பினோம். அப்போ நாங்கள் இப்படி வலிச்சு சாப்பிட்றது. சூப்பராக இருக்குது. தம்பி சாப்பிட்டு பாருங்க. அப்படி இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? ஓகே, நீ அவனில் வைப்போம். இப்போ அவனில் வைப்போம் வாங்க. அவனை நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் 10 நிமிஷம். சின்ன அவனை வெளியில் வச்சு வைக்க போகிறேன்.
டெம்பரேச்சர் வந்து 200 வச்சுருக்கிறேன். டைம் வந்து ஒரு 40-45 நிமிஷம் பிடிக்கும். நான் எத்தனை டைம் எவ்வளோ நேரம் பிடிக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துட்டு. சரியா இதை கொண்டு வெளியில் வைக்க போகிறோம். வெளியே அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வைக்க காட்டுறேன். இப்போ பாருங்க நண்பர்களே, கேக் ரெடி ஆகிட்டு எடுப்போம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, இப்போ என்ற மன்னவர் இல்லை, அதான் எனக்கு கவலைன்னு சொல்லுங்க. இந்த பெரிய கேக்கு தட்ட இறக்கத்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. குத்தி பார்ப்போம் பாருங்க, இப்படி குச்சால குத்தி பார்த்தா தெரியும். பார்த்தீங்களா, ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் வந்துச்சுன்னா எங்களோட கேக் ரெடி. இனி எடுப்போமா. சின்ன ட்ரேயும் வைக்க போகிறேன். ஏன்டா அந்த அவனில் நான் வைக்கல, இதுலேயே வைக்க போகிறேன். இது வந்து டைம் வந்து டெம்பரேச்சர் வந்து 200 டைம் ஒரு 30 நிமிஷம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா நண்பர்களே, எனக்கு 45 நிமிஷம் பிடிச்சிது இந்த பெரிய ட்ரேக்கு. அது எவ்வளோ நேரம் வருதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா. இப்போ இது நல்லா ஆறட்டுக்கும். இங்கே பாருங்க, நான் குத்தி பார்த்து நான் இல்லாட இங்கே ஒட்டே இல்லை பார்த்தீங்களா. இனி நல்லா ஆறட்டுக்கும். ஆறுனா அப்புறம் வெட்டுவோம். ஓகே நண்பர்களே, இப்போ எங்களோட சூப்பரான பட்டர் கேக்கெல்லாம் ரெடி. வந்து பாருங்க, இங்கே பாருங்க எப்படி வந்திருக்கு. இது பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இப்போ திருப்போமா, இப்படி திருப்போமா. இப்படி வச்சு போட்டு திருப்போம் தம்பிங்க. ஆனா யூட்டுக்கு ஹெல்ப் பண்ணாமல் எப்படி வரேன்னா இந்த ஆயில் பேப்பர் எடுப்போம். நீங்க பாருங்க எப்படி 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 சோபா சவுஸ் பட்டர் கேக் எப்படி சூப்பராக இருக்கேன். இப்போ வெட்டுவோம். முதல்ல இப்படி வெட்டிட்டு வெட்டவா? என்ன அஞ்சு போல போகுது, அப்படி சுக்கண்டு போகுது. வாவ், பாருங்க நண்பர்களே எப்படி இருக்கு பாருங்க. ஸ்பொஞ்ச் மாதிரி இருக்கு, ஸ்பொஞ்ச். இப்போ இதை நாங்கள் வெட்ட போகிறோம். இந்தளவு போதுமா யூட்டு? அண்டைய கோயில் இப்படி தானே அந்த வேண அடிமட்டம் பண்ணி தாங்க யூட்டு அளந்து அரிசி இல்லை. இது இப்படி வெட்டவா இப்படி வெட்டுவோமா? ஆக சின்னனாக கொடுக்கக்கூடாது, திருப்தியாக சாப்பிடணும். ஒரு 2 பேருக்கு கொடுத்தாலுமே என்ன விளங்காணுமே என்ன பெருசா இந்த என்ன யூட்டு விளங்காணும். ஒரு 3 இப்படி. ரைட் ரைட்டோ. அப்படி சொல்லாதீங்க, சுட்டனா சரியா தான் சொல்றாரு. இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னோ. அவர் சரியா தான் சொல்லுவார். இங்க பாருங்க, கூட துண்டு வந்தா கூட பேரு கொடுக்கலாம். எப்படி இருக்கு கேக் பார்த்தீங்களா? பஞ்சு மாதிரி. ஓ மெண்டா கூட வந்தா கூட பேரு கொடுக்கலாம். ஓம் சுட்டு இங்க நல்ல பெருசா இருக்கு, நல்லா அவிஞ்சிருக்கு உள்ளுக்கெல்லாம். ஒரு 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 துண்டண்டான அந்த வயிறு நிறைய திருப்தியா சாப்பிடணும். யாரு அத மாதிரி நாங்க குடுக்க குடுக்க கூடுவேன், நாக்களுக்கு கூடிக்கொண்டே இருக்கும். இப்போ இந்த கேக்கெல்லாம் வெட்டியாச்சு பாருங்க நண்பர்களே, சூப்பரா வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த கேக்கை வெட்டுவோம். இது வந்து ஜூட்டுக்கு ஜூட்டுக்கு சரியா, ஜூடு கேக் இல்லை. இப்படி வெட்டுவோமா? பாருங்க எப்படி அவைஞ்சிருக்காங்க பாருங்க நண்பர்களே. இப்படி இப்படி மட்டுமா இப்படி வெட்டுவோமா என்ன?
ஏண்டா அந்த உயரம் கூட. ம் சூப்பராக வந்து ஒரே ஹைட்டுக்கு தான் இருக்கு. ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நாங்கள் கேக்கை போட்டு கட்டுவோமா. ஒரு பேக் இந்த பேக் ஆனு தானே நான் போட்டு தாரேன், நீங்கள் அப்படியே கட்டி விடுங்கவா. பாருங்க காணுமே பேக். ம் இப்படி ஒரு ஆளுக்கு உண்டு. ஜூட்டை தூக்கி கொண்டு போகாமல் இருந்தால் சரியா எடுத்துருவீனா அவரே கொடுக்கு வந்தா இப்படி கொடுத்த பாருங்க. இப்படி தான் கட்டி போட்டு கொடுக்க. சரி பிளேட்டில் கொடுக்க இல்லை ஒருத்தர். பிளேட்டில் கொடுத்தா அது விற்கிறவே தம்பி, அந்த கடை அங்கால பக்கம் வச்சு அதுதான் நீ சொல்கிற, அது விற்கிறது. சாப்பிட ரோல்ஸுகள் பிளேட்டில் வச்சு அதை விற்பினோம். ஏன்னா எல்லோரும் கொண்டு வந்து இப்படி தான் கொடுக்குறவே கூடுதலாக. சில பேர் அன்றைக்கு ஒரு ஃபுல்ல ஒண்டொண்டா வெட்டி பாக்ஸோட கொண்டு வந்து கொடுத்தவா என்ன. ம் எடுத்து அதெல்லாம் சரி வராது. ஜூட்டு பெருநாள் டைம்களில் என்ன கஷ்டம் பார்த்தீங்களா. இதே மாதிரி எல்லாத்தையும் கடாண்டு நாங்கள் டக்கண்டு போட்டு முடிச்சிடலாம். எத்தனை வருதுன்னு தெரியல. ஒன்று ஒரு ஆளுக்கு கொடுத்தாலும் அது எங்களுக்கு மன நிறைவாக நாங்கள் செஞ்சு கொடுக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. கேக் பார்த்தீங்களா எப்படி நல்லா வந்திருக்குன்னா என்ன மாதாக்கு ஆசையாக நான் செஞ்சது அப்படி வந்திருக்கு. என் அம்மாவுக்கு எல்லாத்தையும் காட்டி எடுத்துகிட்டு வரேன்னா. ஓகே நண்பர்களே, இப்போ பாருங்க கேக் எல்லாம் வடிவாக கட்டி எடுத்தாச்சு. 64 பேக்கெட் வந்திருக்கு. என்ன எல்லாம் பெரிய பெரிய துண்டு கேக். ஒரு ஆள் பூச முடிய அப்படியே வடிவா திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஒரு பால் பேக்கெட்டும் கொடுத்தா நல்லா இருக்கும். சாப்பிடலாம் பார்ப்போம். பால் பேக்கெட் மாதா இருவேல இருந்தால் கொடுப்போம், விளையாடிக்கு அடுத்த புறம் சிறப்பாக செய்வோம். என்ன ஓகே, இதுதான் நாளை கொடுக்க போகிற நண்பர்களே. பூச முடியும் எங்களால் முடிஞ்சது. எங்களை அம்மாவோட பர்த்டேக்கு நான் செய்ய முடியாமல் போயிட்டு அதை அம்மாவோட பெருநாளுக்கு செய்கிறேன். என்ன நாங்கள் சாப்பிட்டு காட்டல. என்ன நீங்கள் பார்த்தீங்க தானே கேக்கெல்லாம் நல்லா அவிஞ்சு நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இன்னொருத்தருக்கு கொடுக்குறது நல்லதாக தான் செஞ்சு கொடுப்பேன். அதெல்லாம் நான் சாப்பிட்டு காட்டுறதே இல்லை. என்ன செம்மையாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் பட்டர் கேக் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். போயிட்டுடா சொல்லுங்க வெண்பைட்டு யூட்டுக்கு நித்திர வந்துட்டு போல இருக்க நண்பர்களே. நித்திர வந்துட்டா சாதுவா யூடு அவருக்கு இன்றைக்கு கொஞ்சம் சாமான்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பணும் நண்பர்களே, சுவிஸுக்கு. அப்போ அவங்க வந்து ஃபார்மசியில் கொஞ்சம் மருந்து வகைகள் அதுகள் கேட்டிருந்தாங்க. இவர் சொன்னா வரைக்க யூட் வேண்டி கொண்டு வாங்காட்டு இவர் போய் ஃபார்மசியில் இருந்தால் அது ஒரு ஷாம்போ இன்னும் வரணும்னு சொல்லி இந்தா வருது இருந்து எத்தனை மணிக்கு வந்தது? ஓடி திரிஞ்சு வேலை செய்யலாம், ஒரு இடத்துல இருக்கலாம். அது ஒரு மணத்தியால ஆளை இட்டுத்தி வெயிட் பண்ண வச்சு தான் நண்பர்களையும் மறந்து கொடுத்துருக்குறாங்க. அதால ஆளுக்கு சீண்டு போயிட்டு இல்லாடிக்கு நேரத்தோட முடிஞ்சிருக்குமே நான் வேலை. ஓகே சரி, என்ன செய்யறது, உங்கள் சேவை எங்கள் நாட்டுக்கு தேவை. ஓகே பாய் பாய். அவளை கூப்பிடுங்க பாருங்க, சனத்துக்கு நிற்கிறாரு.